தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் நல்லவர். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தினது ஆண்டவரே உம்முடைய கிருபை, கிருபை, கிருபை. ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவரீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று தாவீது சொல்கிறது போல ஆண்டவரே இரட்சிப்பின் பாத்திரத்தை ஆண்டவரே கரைபடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் பத்திரமாய் காத்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களை நீ கொண்டு வந்து நிறுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்போ அப்படியாய் கூட இங்கே வந்திருக்கிறதான நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை ஆராதிக்கிறவர்களாக கர்த்தரங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்போ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறது எத்தனை இன்பமானது. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே அப்போ நாங்கள் துதிக்கிற வேலையில கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடம் முழுவதிலேயும் வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்போ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், மிகவும் பலமுள்ளவர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையா இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆராதனையில ஒருவர் கூட வந்த வண்ணமாக வெறுமையாய் திரும்பாதபடிக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு என்னென்ன வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆண்டவரே வந்திருக்கிறார்களோ எல்லாருடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் நீர் அனுப்பி ஆண்டவரே நிறைவாய் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் வந்த ஒரு ஜனத்தை கூட ஒரு மனிதனை கூட நீர் வெறுமையாக திருப்பி அனுப்பின தேவன் இல்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படியாய் கூட வந்த ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே சிந்தனைகளை சிறைபிடித்துக் கொள்ளுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே அப்பா இருதயத்தை கடினப்படுத்துகிறதன எல்லா பார்வோனின் ஆவிகளை சபித்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே விசுவாசத்தை கர்த்தர் ஆண்டவரே நீர் வர்த்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா விசுவாசத்தை கர்த்தர் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆரம்பம் முதல் பாடல் பகுதி, செய்தி பகுதி, ஆண்டவரே காணிக்கை பகுதி, சங்கீத பகுதி, ஜெப வேலை எல்லாவற்றிலையும் தேவனுடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக சண்டே ஸ்கூலுக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சண்டே ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொடுத்த நல்ல டீச்சர்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே படிக்கிற எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைகளையும் தேவன் நீர் ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா. ஆண்டவரே வேத வசனத்தினாலே நிரப்புங்கப்பா. ஆண்டவரே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதான கீழ்ப்படிதலை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாய் வரும் பொழுது ஆண்டவரே கர்த்தருக்காக ஆண்டவரே நிற்கிற பிள்ளைகளாக தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். படிப்பில் ஞானத்தை தாங்க ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவரே சபைக்கு வருகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் முன்மாதிரியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பாதுகாப்பையும் ஆண்டவரே நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சண்டே ஸ்கூல் வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நிறைய ஆசீர்வதியும். மீதமுள்ள நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவர் ஒருவரை ஆராதனைக்கு உரிய தெய்வம், எல்லா மகிமையும் அவருக்கே என்று சொல்லி அவரை பாடி ஆராதிக்கலாம்.
ஆராதனைக்கு உரியவரே, துதிகளுக்கு பாத்திரரே. ஆராதனைக்கு உரியவரே, துதிகளுக்கு பாத்திரரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே. ஓ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனைக்கு உரியவரே, துதிகளுக்கு பாத்திரரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே. இல்லாதவர்களை இருப்பது போல அழைக்கும் எங்கள் நேசர், ஒரே ஒரு வார்த்தையினால் இந்த வானத்தை பூமியை அவர் படைத்தவர். வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். இல்லாதவைகளை இருப்பது போல் அழைத்திடும் எந்த நேச. எல்லோரும் சொல்லுவோமா? இல்லாதவைகளை இருப்பது போல் அழைத்திடும் இந்த நேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் நடுவிலே வாசம் செய்கிற தூயாதி தூயவர். எல்லா தேவர்களிலும் அவர் ஒருவரே பெரியவர். கேருபீன் சேராபீன்கள் நடுவிலே வாசம் செய்திடும் தூயவரே. கேருபீன் சேராபீன்கள் நடுவிலே வாசம் செய்திடும் தூயவரே. மூப்பர்கள் வணங்கிடும் பெரியவரே, எங்கள் ராஜாவே. மூப்பர்கள் வணங்கிடும் பெரியவரே, எங்கள் ராஜாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் பரிந்து பேசிடும் பரிகரியாய். வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் பரிந்து பேசிடும் பரிகரியாய். வாக்கு கடங்கா பெருமுச்சோடு வேண்டிடும் எங்கள் இயேசுவே. வாக்கு கடங்கா பெருமுச்சோடு வேண்டிடும் எங்கள் இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனைக்கு
உரியவரே, துதிகளுக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு உரியவரே, துதிகளுக்கு பாத்திரரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே. ஹல்லேலூயா. எல்லா துதிகளுக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். ஆமென். நமக்காக வாக்கு கடங்கா பெருமுச்சோடு ஒவ்வொரு நாளும் அவர் மன்றாடுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு பாடலாய் பாடலாம். சிறுமைப்பட்ட நேரத்திலே வந்து என்னை உயர்த்தினீரே, உடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லி. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே, வேல நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே, நடைய செய்தார், மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவன். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர். முழு விளத்தோடு அவர் நல்லவர். ஓ நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. வாழ்க்கையில இருக்கிற வெறுமையை அவர் வந்து நீக்கிவிட்டார், குறைவுகளை எல்லாவற்றையும் போக்கிவிட்டார். சோறுற்ற நேரத்திலே உடைய கரம் பிடித்து என்னை நடத்தி வந்திருக்கிறது. சிலுவையில் இந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வேறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின். சொல்லுவோமா? சிலுவையில் இந்த வேறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியார் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினார் நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியார் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, அவர் நல்லவர் நல்லவர். ஓ நம் கர்த்தர்
கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. வெட்கத்தை அவர் மாற்றி ஆனந்த களிப்பை தந்திருக்கிறார். அவரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். அவர் நம்பினோரை விடுவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்று பயம் எனக்கில்லையே, தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவ, அவர் இருக்க எனக்கு கலக்கமில்லை. இனி என்று பயம் எனக்கில்லையே, கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார். நம்பிக்கையோடு சொல்லுவோமா? குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், அவருடைய வார்த்தைகள் உத்தமம். ஆமென். அவருடைய சொன்ன ஒரே வார்த்தையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆபத்து நேரத்திலே அவரே நமக்கு ஆதரவாய் இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இன்னொரு பாடலை பாடலாம். என்னை வல்லடிக்கு நீக்கி உம்முடைய கரங்களால் தூக்கினீரே, அதை நான் எப்படி மறப்பேன் என்று நன்றி நிறைந்த இருதயத்தோடு பாடி ஆராதிக்கலாம்.
வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டு எதிரான காரியங்களை செய்யும்போது அந்த யோசனை எல்லாவற்றையும் அவர் அதமாக்கி இருக்கிறார். அவருடைய யோசனையை நிறைவேற்றினார். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, சத்தமாய் சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் அப்படியே எழுந்து நின்று பாடுவோம். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்ட. அவரை நோக்கி கேட்போமா? ஒரே ஒரு வார்த்தை எங்களை நோக்கி இந்த காலை நேரத்திலே சொல்லுங்கப்பா. நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள
பாதையில் முள்ளுள்ள இடங்களில் கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே, ஆராதிப்பேன். கரவண பாதையிலே எங்களை சூழ்ந்து கொண்டே அப்பா, எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்திரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எதிரிகளை எல்லாம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போதும் ஆவியானவரை எங்களை மேற்கொள்ளாமல் இதுவரை நடத்தி வந்திரே சுவாமி. ஒரு நாளும் உடைய கிருபை விலகாமல் எங்களை பாதுகாத்தது. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கைவிடாமல் விட்டு விலகாமல் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பிரயாணத்தில் எங்களோடு கூட இருந்தீரே சுவாமி. எல்லா நாச மோசங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்திரே, நன்றி அப்பா. ஒரு நிமிடம் நன்றி சொல்லுவோமா? எல்லோருடைய இருதயமும் நன்றியால் நிறையட்டும். நீர் செய்த எல்லா நன்மைக்காக நன்றி. எங்கள் இருதயம் நன்றியால் நிறைந்திருக்கட்டும் அப்பா. நன்றியுள்ள இருதயம், சதையான இருதயம், உணர்வுள்ள இருதயத்தை எங்களில் வைப்பீராகப்பா. உம்முடைய காருண்யத்திற்காக நன்றி. சிறுமைப்பட்ட எங்களை பெரியவனாக்கினரே, உமக்கு நன்றி சுவாமி. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, நீயான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சப்தமாய் சொல்லுவோமா? உங்களுடைய கூக்குரல் பரத்திற்கு எட்டட்டும். தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தாள் படிட்டு முழுவதும் தருகிறே. நான் முழந்தாள் படிட்டு முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் சபையாரும் உம்மையே. வேறொரு ஆசை இல்லை ராஜா, உம்மை மாத்திரமே நாங்கள் அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த உலகத்தின் அன்பு அல்லப்பா, உம்முடைய அன்பு எங்களிலே பெருகட்டும். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி யெகோவா ஈரே. எல்லாம் எபினேசர், எபினேசர்,
சகலத்தையும் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு முழந்தாள் படியிட்டு முழுவதும் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் உடைய பாதத்திலே படைக்கிறோம். படியிட்டு முழுவதும் தருகிறேன், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு தாய் தேற்றும் அவரே நம்பி இருக்கிறவர்களை ஒரு தாய் தேற்றுவது போல அவர் தேற்றுகிற நல்ல நேசர். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தூயாதி தூயவரே, இந்த காலை நேரத்திலே உம்மை வரவேற்கிறோம். நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மை போல ஒரு பரிசுத்தம் எங்களிலே வைக்கப்படட்டும் ஐயா. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் நம்முடைய தகப்பனை நாம் கூப்பிடுவோமா? மாரநாதா, சீக்கிரமாய் வாரும். எல்லோரிலும் பரிசுத்தவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதலிலே வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே, உம்மை எங்களுடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதால் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் அப்பா, எங்களுடைய பேச்சு மாறட்டும் ஆண்டவர், எங்களுடைய சிந்தை மாறட்டும் ஆண்டவர், எங்கள் இருதயத்தை நீர் மாற்றுவீராக. சுயநலமான காரியங்கள் எல்லாம் மாறட்டும், உமக்காக வைராக்கியம் பாராட்டும். உம்முடைய வார்த்தை தைரியமாய் எங்கும் சொல்லக்கூடிய கிருபையையும் ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவர். முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும். இரண்டு கரங்களை உயர்த்தி முழுவதுமாய் அவரிடத்தில் ஒப்படைப்போமா? கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா
வாழ்க்கையிலே வெளிச்சமாய் வந்து இந்த கிருபைக்காக நன்றி. உமக்காக நாங்கள் இந்த உலகத்திலே வெளிச்சம் வீச, உமக்காக உப்பாய் இருக்க எங்களை பயன்படுத்துங்கப்பா. இன்னும் அதிகமான கிருபைகளால் எங்களை நிரப்புவீராக. உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நின்றவனமாக கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 147 சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 7. பழைய ஏற்பாட்டில் பிரைஸ் தி லார்ட். மாறி மாறி வாசிக்கலாம். 147 சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பெலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரலை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய முக்கியமான அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு நம் சபையிலே ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் கூடுகையானது நடைபெறும். நம் சபையிலே ஊழியம் செய்கிற டிவிஷன் லீடர்ஸ் இந்த கூடுகையில் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு வேதம் வாசிக்க வாஞ்சையுள்ளவர்கள் சபைக்கு கடந்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணிக்கு இரவு ஜெபமானது நம் சபையில் வைத்து நடைபெறும். அதனால அடுத்த நாள் சனிக்கிழமை காலை காத்திருப்பு ஆயத்த ஜெபம் காலை நடைபெறாது. சனிக்கிழமை பகல் 10:30 மணிக்கு வழக்கம் போல உபவாச ஜெபமானது நம் சபையிலே நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், ரோமர் நிருபம் ஆகியவற்றிலிருந்து தேர்வு நடைபெறும். பெயர் எழுதி கொடுத்தவர்கள் அதற்கான பதிவு கட்டணத்தை உங்கள் டிவிஷன் லீடரிடம் கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மாதம் செப்டம்பர் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்கள் ஐக்கியத்திலிருந்து ஆவிக்குரிய சுற்றுலா ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சபையிலே திருமணமான ஆண்கள் சுற்றுலாவிற்கு வர விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் பெயரை உங்கள் டிவிஷன் லீடரிடம் கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு முதலாய் வந்திருப்பேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். புதிதாக அவர்கிட்ட உங்க கரத்துல படிவம் ஒன்று கொடுக்கப்படும். நீங்க ஆராதனை முடிஞ்சு போகும்போது அந்த படிவத்தை பூர்த்தி செய்து எங்களிடத்துல வந்து ஜெபித்து கடந்து போகும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் கரங்களிலே காணிக்கை மற்றும் தசமபாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவருக்காக நாம் கொடுக்கிற நேரம் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல
தேவன் பிரியமா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை தசம பாகங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா காயினுடைய காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை, ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. ஆண்டவரே எங்கள் காணிக்கை பழுதற்றதாய், ஆண்டவரே எங்கள் காணிக்கை முதல் தரமானதாய், ஆண்டவரே எங்கள் காணிக்கை தேவனுக்கு ஊழியத்திற்கு ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தர் நீர் மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றிலிருந்து தேவனே நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் கொடுக்க கர்த்தர் கரங்களை பலப்படுத்துவீராக. செய்கிற தொழில், வியாபாரம், குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளின் காரியங்கள், எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வீதியோரம் கண்ட பூவே கேள்வி ஒன்று கேட்டேன், ஆனந்தமா மலர்ந்து சிரிக்கிறே. பூவில் நின்ற தேனியை ஆசையோடு கேட்டேன், ஆனந்தமாய் எப்போதும் பறக்கிறையே. என்ன பார்த்தது பாட்டொன்னு பாடிச்சு, அதன் காரணம் இயேசுன்னு சொன்னுச்சு. அந்த பாட்டுல கவலைய மறந்துட்டேன், இப்போ நானும் பாடுறேனே. புது புதுசா எண்ணங்கள் பிறக்குது, மனசிங்கரக்க கட்டி பறக்குது, ஆனந்த தாமரை பூக்குது, வர்ணிக்க முடியலையே. உம்மை நினைச்சாலே உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ள ஏதோ சிலிர்க்குது. உம்மை நினைச்சாலே உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ள ஏதோ பறக்குது. ஆயிரம் நாட்கள் எங்கோ கடந்தாலும் அரியணை போல தகுமா. எத்தனை ராகம் நான் இசைத்தாலும் நாமமேன்மை சொல்லுமா. புது புதுசா துணிகள் பிறக்குது, மனசார கட்டி பறக்குது, ஆனந்த தாமரை பூக்குது, என் வாழ்வின் நன்மையே. உம்மை நினைச்சாலே உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ள ஏதோ சிலிர்க்குது. உம்மை நினைச்சாலே உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ள ஏதோ பறக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நினைத்தால் இத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது, இத்தனை பேர் நன்றியோடு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இந்த நாளில் கர்த்தர் சண்டே ஸ்கூலில் கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவங்கள கர்த்தர் ப்ரொமோட் பண்ணி அடுத்தது டீனேஜில் அவங்கள நம்ம ஜெபம் பண்ணி அனுப்ப போகிறோம். இந்த பிள்ளைகள் முன்னாடி வருவாங்க. அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருந்து இப்பொழுது டீனேஜ் வகுப்புக்கு அவங்க போக இருக்கிறாங்க. இந்த வயதிலே அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக சாட்சியாய் வாழ வேண்டும். அதற்காக நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கரங்களை நம்ம நீட்டி நம்ம இவர்களுக்காக முயற்சி எடுத்து 2 சர்வீஸ்லேயும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் எல்லா டீச்சர்ஸுக்கும் கர்த்தர் நல்ல ஆண்டவர் நம்ம கொடுத்து நல்ல பிரதர் ஜானுக்காக, சிஸ்டர் ஹில்டாக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை நீட்டி, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும்,
ஒரு பரிசுத்த சந்ததி, கர்த்தரை உயர்த்துகிற உணர்வுள்ள ஒரு சந்ததி. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகள், கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டவரே பிள்ளைகளாய் இவர்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை, விசேஷித்த ஞானத்தை தேவன் கட்டளையிடுவீராக. இந்த ஆண்டவரே வயதில் ஆண்டவரே எல்லா ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் செய்கிற அதே காரியத்தை அவர்கள் செய்யாதபடி கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பீராக. இந்த பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தையிலும் மனிதனுடைய தயவிலும் விருத்தி அடைவார்களாக. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி உங்களை வாழ்த்துவோம் உற்சாகமா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. டீனேஜ் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வகுப்புகள் நடக்கிறது. நீங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க, டீனேஜ் பிள்ளைங்க வைத்திருக்கிறவங்க, அட் த லீஸ்ட் மாதத்தில் ஒரு முறையாவது அவருடைய நோட்ஸ், சண்டே ஸ்கூல் நோட்ஸ் எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும். அவங்களுடைய லெசன்ஸ் எடுத்து நீங்கள் பார்க்கணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தயவுசெய்து அந்த பொறுப்பை தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்காம நீங்களும் செய்யுங்கள். சபையோடு இணைந்து ஒத்துழையுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய சத்தமாக நல்ல அல்லேலூயா சொன்னீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 147 சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா ஒரு தடவை? சங்கீதம் 147 சங்கீதம் வாசிக்கலாம். 761 பக்கம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. ஆமென். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல கரங்களை கொடுத்திருந்தா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்தல் இன்பமானது. எத்தனை பேர் துதிக்கிறப்ப சந்தோஷமா துதிச்சிங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்பத்தோடு இது சோத்திரம் பண்றது, துதிக்கிறது அப்படின்னு வந்துட்டா ஒரு இனம் பெரியாத சந்தோஷம் நமக்குள்ள வரணும். கர்த்தரை நான் துதிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதே அதிகாரத்தில் 147 அதே சங்கீதத்தில் 11 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யார் மேல பிரியமா இருக்கிறேன்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை என்ன பண்ணு? கர்த்தரை இப்படி சொல்றீங்களா? கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை பிசாசு வாயிலிருந்து வர விட மாட்டான். ஆமென். கர்த்தரை இவ்வளவுதான் சத்தம் வீட்டில் நீங்க போடுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உழவர் சந்தைக்கு போனா இவ்வளவு சத்தமா தான் பேசி கத்திரிக்கா அப்படியா கேட்பீங்க? வீட்டில் பிரச்சனை வந்தா கர்த்தரை ஸ்தோத்திரம் அப்படிதான் வருது சத்தம். ஆனா இங்க என்ன வருது சத்தம்? இங்கதான் சத்தம் நல்லா வரணும். இங்கதான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற இடம், இதான் கர்த்தரை மகிமைப்படுத்துற இடம். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு நான் கர்த்தரை துதிப்பேன். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரா அப்படி நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் டெஸ்ட் இருக்குது. அல்லேலூயா. டெஸ்ட் ரொம்ப நல்லது. ஒரு டெஸ்ட் என்னன்னா, புதன்கிழமை பைபிள் வாசிக்க வந்தவங்களாம் கையை உயர்த்துங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்காக பாருங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஆண்கள் பகுதியில் எத்தனை பேர் வந்தாங்க? வாவ், எத்தனை பேரா? பெண்கள் பகுதியில் எத்தனை பேர் வந்தீங்க புதன்கிழமை? 1 2 3 4 4 + 1 5. வேற யாரா இருக்கீங்களா? இல்லை, 5 பேர் வந்திருக்காங்க. ஓகே. வியாழக்கிழமை ஆண்கள் ஐக்கியம், திருமணமான ஆண்கள் எல்லாரும் வாங்க வாங்க உங்களுக்கு அழைப்பு கொடுத்தோம். நான் கொடுக்கல, ஆண்டவர் கொடுத்தாரு.
திருமணமான ஆண்கள் எத்தனை பேர் வந்தீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பேர். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்காய் காத்திருக்கிறவங்க பாத்தீங்களா? அதை விடுங்க, வெள்ளிக்கிழமை வருவோம். வியாழக்கிழமைகளாக வர முடியாது பாஸ்டர், ஆண்களுக்கு தானே வச்சிங்க. வெள்ளிக்கிழமை 2 நேரம் வச்சோம். எதுக்கு தெரியுமா? யாருமே ஒருத்தரும் மிஸ் ஆயிடக்கூடாது. யாரோ ஒருத்தர் கூட பாஸ்டர் எனக்கு லீவ் இல்லை, நீங்க 10:30 மணிக்கு வச்சா நாங்க எப்படி வர, 5:30 மணிக்கு வச்சிருந்தீங்கன்னா நாங்க வந்து ஜெபிச்சிருப்போம் அப்படின்னு யாருமே சொல்லிடக்கூடாது என்பதற்காக காலையில 5:30 மணிக்கு ஒரு தடவை வந்தோம். அப்படி சாயங்காலம் 7:30 மணிக்கு ஒரு தடவை வந்தோம். புதன்கிழமை வந்தேன், நான் வியாழக்கிழமை வந்தேன். அப்படி ரெகுலர் கமிட்மெண்ட் அதெல்லாம் மத்தியில வெள்ளிக்கிழமை எப்படியாவது ஜனங்கள் திறப்புல நின்று ஜெபிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சையோடு 2 நேரம் காலையில சாயங்காலம் 2 நேரம் வந்து தேசத்துக்காக ஜெபிக்க. எல்லா நாளும் தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஆனா சபையா சேர்ந்து வருஷத்துல 2 நாள், ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 2 நாள். அதுல ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து ஜோம் பண்ண வந்தவங்க, கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருந்தவர்கள், உங்கள் பொன்னான கரங்களை உயர்த்தும்படி அன்பாய் கேட்கிறேன். காலையில வந்தேன், இல்லைன்னா சாயங்காலம் வந்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை கீழே போடுங்க. சனிக்கிழமை ஜெபத்துக்கு வந்தேன், காலையில 5:30 மணிக்கு வந்தேன், இல்லைன்னா 10:30 மணிக்கு லீடர்ஷிப் ட்ரைனிங் வச்சிருந்தோம். ஏதாவது ஒண்ணுக்கு நான் வந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க கரங்களை நாம் பார்க்கல, ஆண்டவர் பார்க்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க, நேத்து ஆண்டவர் போன வாரம் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். நிக்கோதேமு சொன்னார், நீர்தான் என்னுடைய ராஜா என்று சொல்லுவன் தான் சீஷன். சீஷன் என்பவன் காரணம் சொல்ல மாட்டான். அவர் ராஜாவானால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, ரோமன் கத்தோலிக்க சபையின் தலைவர் போப் ஆண்டவர், போப் ஆண்டவர் தான் அவரை சொல்லுவாங்க, அவர் போப். அந்த போப் அவர் போய் தனியா ஆண்டவர்கிட்ட உபவாசம் பண்ணி அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் 3 முக்கியமான காரியங்களை சொல்லி இருக்கிறார். உலகம் முழுவதும் நிறைய காலேஜ், ஸ்கூல்ஸ், ஆர்ஃபனேஜஸ், ஓல்டேஜ் ஹோம்ஸ், சபைகள் எல்லா இடத்திலும் வச்சிருக்கிறாங்க. அந்த தலைவர்கிட்ட ஆண்டவர் சொன்னாரா, 3 விதமான ஆட்கள் அவங்க மட்டும்தான் என்னது பரலோகத்துக்கு வர முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். யார் தெரியுமா? முதல் கூட்டம் யாரு அப்படின்னு சொன்னா, சபையை சடங்காச்சாரமாய், அதாவது பாரம்பரியமா ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு போகணும், எனக்கு ஏதோ ஒரு வேலை முடிஞ்சிச்சு, அப்படி ஆராதனையை சடங்காய் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. நான் சொல்லல, போப்பாண்டவர்கிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தை 3 காரியம். அதை பாஸ்டர் டி மோகன் அவர்கள் ஆல்நைட் பேர்ல சொன்னார், நான் அதை கேட்டேன் யூடியூப்ல. சடங்காய் ஆராதனையை செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. 2வது, எந்த சபை அந்த சபையில் இருக்கிற கைவிடப்பட்ட விதவைகள், ஏழைகள், அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறதோ அந்த சபை பரலோகத்துக்கு வர முடியாது. இந்த ஆண்டவர் டைரக்டா போப் ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எந்த சபை அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கவில்லையோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். உங்களுக்கு மெம்பர்ஷிப் இருக்கலாம், ரட்சிப்பு இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், வேற என்னென்னமோ அந்த லிஸ்ட் பெருசா இருக்கலாம். ஆனா நீங்க ஆத்துமாக்காக ஜெபிக்காதவங்க, கண்ணீரோடு ஜெபிக்காதவங்க, அழிந்து போற ஆத்துமாவை நினைக்கும் போது ஒரு சின்ன வருத்தம் கூட என் மனசுல வரல பாஸ்டர். ஒரு பெரிய ரெட் லைட், பெரிய டேஞ்சர் சைன். உங்க ஆத்துமா எங்கேயோ செத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவரை சந்திக்கும் பொழுது நீங்கள் ஏமாந்து போய் விடுவீர்கள் பிரியமானவர்களே. நானும் தான் சர்ச்சுக்கு போனேன், காணிக்க கொடுத்தேன், ஜோம் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன். ஆண்டவர் அந்த பாரத்தை உங்கள் இருதயத்தில் வைக்க வேண்டும். அழிந்து போகிற ஜனங்களை நினைக்கும் போது காலம் எவ்வளவாய் சமீபத்தில் இருக்கிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆத்தும பாரத்தை தாரும் ராஜா. ஏதோ காரணத்தை சொல்லி அப்படியே அப்படியே தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை இல்ல.
இயேசு ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். இனி ஆட்டுக்குட்டியாய் அல்ல, இனி அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் அல்ல. கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறாரே, உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். எதற்கென்று சொன்னால் ஏதோ 2 பாட்டு பாடுவதற்காய் அல்ல, ஏதோ சடங்காய் ஆலயத்துக்கு வருவதனால் அல்ல. ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த பாரம் நமக்குள்ள வரட்டும். இன்னைக்கு கிடங்காத ஜனங்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பாவத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுதலையாக்க இந்த சபையில் எனக்கு ஒரு பங்கை தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? உங்க வாய் கர்த்தரிடத்தில் பேசட்டும். ஒரு 20 செகண்ட். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்னும் ஒரு முறை அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya, hallelujah. Thank you Lord. குனிந்து தூக்கி நீரே பெரியவனா நீரே, உமது காருண்யத்தா பெரியவனா நீரே. குனிந்து தூக்கி நீரே பெரியவனா நீரே, உமது காருண்யத்தா பெரியவனா நீர். ஆண்டவர் உங்களை பெரியவனா மாற்றி இருக்கிறாரே, ராஜாக்களாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரே, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் உங்களை மாற்றி உட்கார வைத்திருக்கிறாரே. அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவருக்கு முன்பதாக போய் நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நம் மேல் போட்டிருக்கிறாரே. ஹalleluya. அதற்காக என்ன செய்ய போகிறோம்? எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா. வலது கரத்தை உயர்த்த முடியும். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே இருப்பே. குனிந்து தூக்கி நீரே பெரியவனா நீரே, உமது காருண்யத்தா என்னை பெரியவனாய் மாற்றிருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் அப்பா என்னை ஒரு விசையாய் நான் அர்ப்பணிக்கிறேன். சாக்கு சொல்றவனா இல்லப்பா, ஓடி ஒளியறவனா இல்ல, உமக்காக எரிந்து கொண்டே இருப்பேன். என் ஜீவன் இருக்கும் வரை, என் நாட்கள் முடியும் வரை எரிந்து கொண்டே இருக்க உதவி செய். நீ கலங்கரை விளக்கமாய் வைங்கப்பா. உடைய அன்பை பிரதிபலிக்கிறவனாய் என்னை மாற்றும். ஜெபிக்க வாஞ்சைய தாங்க ஆண்டவரே. இரவுல வந்து ஓடோடி ஆண்டவரே நைட் பிரேயரை மிஸ் பண்ண மாட்டேன். 10:30 மணிக்கு நான் வந்து ஜெபிக்க விரும்புற ஆசையா இருக்கிற ஆண்டவரே, சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி தாரும்.
ஜெபிக்கிறவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகட்டும். எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ரோமர், ஏசாயா நீங்கள் படித்து கொண்டிருப்பீர்கள் என்று ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். சார் முகங்களை பார்க்கும்போது தெரிகிறது எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிக்கிறீங்க அப்படின்னு. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க எக்ஸாமுக்கு? எல்லாருமே கை தூக்குவாங்கன்னு நினச்சேன். ரோமர் பேர் கொடுத்த மறந்துட்டீங்களா? ரோமர், ஏசாயா, பரவாயில்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு இல்லை எக்ஸாமு, இன்னும் ஒரு வாரம் இருக்குது. வர 24ஆம் தேதி நீங்கள் இந்த பரீட்சைக்கு 4:30 மணிக்கு நீங்கள் ரெடியாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அந்த பேர் கொடுத்தவங்க நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையை கர்த்தர் நமக்குள்ளே வைப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவ்வளோ நேரம் நான் பேசுனது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னா நீங்கள் உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பேன். இங்கே தான் எரிய ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. பத்த வைக்கிற இடத்துலயே அணிஞ்சிட்டா முடிஞ்சிச்சு மேட்ரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? பத்த வைக்கிற இடத்துலயே அணிக்கிறதுக்கு இன்னொருத்தர் ரெடியாக இருப்பான். ஆனால் நீங்கள் நல்லா ஆவியில் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் போக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இந்த காலை நேரத்தில் இடைப்படுவாராக. வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், the book of Deuteronomy chapter 7. 7ஆம் அதிகாரம் உபாகமம், Deuteronomy chapter 7 verses from 22 onwards. 22ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 234வது பக்கம். சேர்ந்து வாசிக்கலாம் எல்லாரும். பழைய ஏற்பாட்டில் 234ஆம் பக்கம், டியூட்ரானமி சாப்டர் 7 verses 22 onwards. அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நீ நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போம். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள். ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை. இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் உங்களுடையது, வெற்றி நிச்சயம். இப்படி நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. ஒருவேளை அவங்க மனசுக்குள்ளே தெரியும், நம்ம தோத்து போனாலும் போவோன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் பேர் ரொம்ப எப்படி சொல்றாங்க, வெற்றி நிச்சயம். அவங்க சொல்றத பார்த்தா 234 தொகுதியிலே அவங்களே ஜெயிச்சிருவாங்க மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்களே, நீ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உண்மையா கர்த்தர் உங்களோட கூட இருந்து நான் உங்களை ஜெயிக்க பண்ணுகிற ஆண்டவர். நீங்கள் வெற்றியை தான் அடைந்து தீர வேண்டும். உங்களுக்கு தோல்வி அல்ல, ஆண்டவர் ஜெயத்தை கம்பல்சரியா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஜெயிக்க போற கூட்டம்ல ஏற்கனவே ஜெயித்தவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இயேசு சிலுவையில் ஏற்கனவே ஜெயித்து விட்டார். பிசாசியமாவுடைய அதிகாரங்களை இயேசு ஜெயித்து விட்டார். தோத்திரம். அல்லேலூயா. இதுக்கு ஆமேன் சொல்லாதவங்க நீங்க நீ ஆமேனே சொல்ல வேணாம். இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் ஜெயித்துட்டாருன்னு சொல்றேன். கொஞ்சம் பேர் இப்படியே பார்க்குறாங்க, ஜெயிச்சுட்டாரு அவரு, எனக்கு தெரியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
உன் வாழ்க்கை தோல்வியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா நீ விசுவாசிக்கல. உன்ன ஆண்டவர் ஜெயத்துல நீ கனெக்ட் ஆக மாட்டேங்கிற. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நம்மள சொல்றாரு, ஒருவனும் உன்னை எதிர்த்து நிக்க முடியாது. பிசாசு எதிர்த்து நிக்க முடியாது. இந்த பிசாசுடைய எல்லா அதிகாரங்களும் சேர்த்து வந்தாலும் நீ ஒருவன் தனித்து நிக்கிறன்னு நினைக்கிற. நீ தனி அல்ல, கர்த்தருடைய சேனை உன்னோட இருக்குது. நீ நிச்சயமாய் ஜெயிப்பாய். நீ ஜெயிக்கவே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ ஜெயிக்கணும் தான் கர்த்தர் உன்னை இந்த காலை நேரத்தில் நீங்க கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் உன் வாயை திறன்னு சொல்றாரு. அதுக்கு தான் உன் வார்த்தை, அவருடைய வார்த்தை உன் வாயில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் ஜெயிப்பார்கள். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நிச்சயமாய் தோர்த்து போக சான்ஸே கிடையாது. சூழ்நிலையை பார்த்து நீ கர்த்தரை துதிக்கிறவன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நீ யாருன்றதை பார்த்து சொல்றாரு. உன்னால என்ன முடியுன்றதை பார்த்து ஆண்டவர் சொல்லல, நீ யாருன்றதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. நீ இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறபடினாலே, அவருடைய சொந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறபடினால், இதுக்கு மேல ஒரு அதிகாரமே கிடையாது. வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக ஒரே ஒரு அதிகாரம், அது இயேசுவின் நாமம் என்கிற அதிகாரம். அந்த நாமத்தை உனக்கு நான் தரிப்பித்திருக்கிறேன். அதனாலதான் நீ ஜெயித்தே ஆவ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பா ஜெயிப்போம். சிஸ்டர், கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நீங்க கண்டிப்பா வெற்றியை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. நீங்க என்ன செய்வீங்கன்றதுனால இல்ல, இயேசு ஏற்கனவே ஜெயித்ததினால். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்து போற மாதிரி தெரிஞ்சாலும் சான்ஸ் கிடையாது. எதுக்கு சான்ஸ் கிடையாது? உலகம் சொல்லுவா நீ ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாதுன்னு. டாக்டர் சொல்லலாம் இதெல்லாம் முடியறதுக்கு சான்ஸ் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்காதுன்னு. யாரோ சொல்லட்டும், ஏன் இந்த உலகம் முழுசும் சொல்லட்டும், ஆண்டவர் சொல்ற என் வார்த்தையை நான் அப்படியே பிலீவ் பண்றேன், நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஆனா சக்சஸ் கரெக்ட் தான், ஜெயம் கன்ஃபார்ம் தான். எப்படி தர போறார் ஆண்டவர்? அதுதான் ஸ்டார்டிங்ல ஆண்டவர் சொல்றாரு. 22ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். கர்த்தர் எப்படி தர போறாரா? அந்த ஜாதியை உன் தேவனாகிய கர்த்தர், எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். ஹல்லேலூயா. ஜெயம் கன்ஃபார்ம் தான், வெற்றி கன்ஃபார்ம் தான். எப்படி ஆண்டவர் செய்ய போறாரு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரே நாள்ல செய்ய போறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் உன்னை ஜெயத்துக்குள் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். எதுலயோ எத்தனையோ காரியத்தில் தோத்து கொண்டிருந்தாயே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பாவத்தில் தோத்து கொண்டிருந்தாயே, எத்தனையோ காரியங்களை உலக பிரகாரமா காரியத்திலேயே தோத்து போவன் நினைச்ச பொழுதெல்லாம் கர்த்தர் அதிசயமாய் ஜெயமாய் உன்னை நடத்தி வந்தாரே. இனியும் நடத்த மாட்டாரா? கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை ஜெயமாய் நடக்க பண்ணுவார். நீ ஜெயிக்கதான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆனா அது உடனடியா இல்ல, ஒரே நாள்ல நடக்கிறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் உன்னை அப்படி நடத்துவார். அல்லேலூயா. 84 சங்கீதம் 84:11 வாசித்தோம் என்று சொன்னால் எல்லாரும் வாசிக்கலாமா? சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். ஆமென். எடுத்துட்டீங்களா? சங்கீதம் எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 84:11 ஆண்டவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வழங்காம இருக்கவே மாட்டார். அவர் நன்மையை கொடுக்காம இருக்கவே மாட்டார். யாருக்கு அந்த நன்மை வரும்? உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு, உத்தமமாய் இருக்கிற. கர்த்தர் ஜெயத்தை தருவார், நல்லதுதான், உண்மைதான். ஆனா யாருக்கு அந்த வெற்றி ஆண்டவர், யாருக்கு அந்த நன்மையை தருகிறார்? உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை, சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். அவர் வழங்காம விடவே மாட்டாரு. யாருக்கு? உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு. ஆண்டவருக்கு உண்மையா நீங்க இருக்கிறீங்களா? ஆமீன். சவுண்ட் கம்மியாகுது. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்களா?
ஆமென். உண்மையாவே ஆமேனா? ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு மனுஷன் உண்மையா இருந்தா அல்லேலூயா, ஆட்டோமேட்டிக்கா அவன் எல்லாரும் முன்னாடி உண்மையா இருப்பான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்மையா இருக்கிறவனுக்கு நான் நன்மையை வழங்காமல் இருக்க போவது இல்லை. ஆமென். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? ஆரோன் தலையிலே அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது அது தாடி வழியாய் வந்து அங்கி வழியாய் அது வருகிற அபிஷேகமாய் இருக்கிறது. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அதை கர்த்தர் தலையிலிருந்து ஆரம்பிக்கிறார். தலை சரியா இருந்தா அங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. இந்த சபைக்கு கர்த்தர் தலையா இருக்கிறார். குடும்பத்துக்கு கர்த்தர் யார தலையா வச்சிருக்கிறாரு? யார தலையா வச்சிருக்காருன்னு தலைக்கும் தெரியணும், உடம்புக்கும் தெரியணும். நான் தான் தலையா அப்படின்னு அவங்க ஒரு ஆச்சரியத்துல தலை ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது. உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அபிஷேகத்தை எண்ணெயை ஆண்டவர் எங்க தான் ஊத்துவார்னா சொல்லுங்க, தலையில இருக்கவங்க தலையா என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு முதல்ல விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. என் மேலதான் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்ற போறாரு. ஹalleluya. அதனாலதான் அவங்க பேர் சாம்பியன் வச்சிருக்கேன். ஹalleluya. யார் அவங்க பேருனா? ஆண்கள் பேருனா சாம்பியன். அந்த சாம்பியன் மீட்டுக்கு வாங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஜெயிக்க பிடிக்காது பாஸ்டர், ஆசீர்வாதம் எங்களுக்கு பிடிக்காது. எத்தனையும் நீங்க 1005 காரணம் சொன்னாலும் அதுல ஒண்ணு கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா கர்த்தர் உங்களை தான் தலையா வச்சுட்டார். என்ன பண்றது? அல்லேலூயா. லேடிஸ்லாம் பாங்க, எங்களை வச்சிருந்தா பரவாயில்ல, ஆனா வைக்கலையே. ஆண்டவர் சொல்றாரு, தலையின் மேல் அபிஷேகத்தை நான் ஊற்ற ஆரம்பிக்கிறேன். தலை சரியா இருந்தா அந்த தலை சரியா இருக்கிறதுக்கு உடம்பால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. வந்த உடனே கேட்கணும், எவ்வளவு சம்பாரிச்சிக்கன்னு கேட்காதீங்க. ஆண்களுக்கு என்ன கிரிஞ்ச போனீங்களா? போகலின்னா அடுத்த ஆண்களுக்கு அவர்கள் உங்களுக்கு உபவாச ஜெபம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப தலையை கர்த்தர் எப்படி விரும்புறாருன்னு சொன்னா பாருங்க, கோலியாத்துக்கு ஒரு ரெவலேஷன் வந்துச்சு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 362வது பக்கம். இங்கே இஸ்ரவேலுடைய ராணுவங்கள், தேவனுடைய ராணுவம் அங்க போய் அணிவகுத்து நிற்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 சேனையும் போய் சண்டை போடுறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி சண்டை போடுவாங்க. ஒரு பெரிய கூட்டம், இந்த பக்கம் ஒரு பெரிய படை நிற்கும், இந்த பக்கம் ஒரு பெரிய படை நிற்கும். 1 2 3 போங்க சண்டை போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் போய் சண்டை போடுவாங்க. ஆனா கோலியாத்திங்க சொல்றான், 8வது வசனத்தை வாசிக்கலாமா? அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? ஏன் அணிவகுத்து நிற்கிறீங்க? அப்படிதான் நிக்கணும். ஆக்சுவலா அப்படிதான் நிக்கணும், அப்படிதான் சண்டை இருக்கும். ஆனா இவன் கேட்கிறான், எதுக்கு அப்படி நிக்கிறீங்க? அவன் சொல்றான், எதுக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒரு சாம்பியனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும். அதனாலதான் ஆண்களை பிசாசு தலையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான். சாம்பியனை ஆராதிக்க விட மாட்டான், சாம்பியனை ஜெபிக்க விட மாட்டான். ஆசீர்வாதத்தை கர்த்தர் தலையின் வழியாய் வைத்திருக்கிறார். கோலியாத் சொல்றான், யாராவது ஒருவன் ஒரு சாம்பியன் வா, நான் வந்திருக்கிறேன், என் கூட சண்டை போடுறதுக்கு கூட்டமா வராதீங்க, யாராவது ஒரு ஆள் வாப்பா. நீங்க ஜெயிச்சிட்டா நாங்க உங்களுக்கு வேலைக்காரங்க, நாங்க ஜெயிச்சிட்டா நீங்க எங்களுக்கு வேலைக்காரங்க. பெரிய சவால் விடுறான். இப்படிலாம் நிப்பான்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் அவனுக்கு முன்னாடி அவன் நினைச்சான் இன்னொரு சாம்பியன் நிப்பான்னு. ஆண்டவர்
ஒரு சிறிய தாவீதை அவனுடைய சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரவேல் ஜெயிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோலியாத் நினைச்ச என்னோட ஒரு பெரிய ஆள் இருக்க முடியாது இஸ்ரவேல்ல, நான் தான் ஜெயிக்க போறேன். நம்ம ரொம்ப அகங்காரமா இருந்தார். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேலை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தவர். இப்படி கோலியாத்துன்னு ஒருத்தன் வருவான், அவன் நிப்பான்னு தெரிஞ்சு தாவீதுட்ட ஒரு முறை கரடி அனுப்புறாரு, ஒரு முறை சிங்கம். கொஞ்சம் கொஞ்சமா அவனை ஜெயிக்க பழக்க வைக்கிறார் ஆண்டவர். அவன் சொல்லுகிறான், இங்க நிற்கிற கோலியாத்திய மாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறார், ஜெயம் கொடுக்க ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறார். ஆனால் ஒன்று, நான் ஆண்டவருக்கு வெளியே போய் ஆசீர்வதிக்கப்பட்டு விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, வேலையை கொடுத்திருக்கிறாரு, தொழிலை கொடுத்திருக்கிறாரு, போயிட்டு வர நல்ல வாகனங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தும் அவர்கள் சபைக்கு வெளியே நிற்கிறார்கள். வியாழக்கிழமை வராதவங்க வெளியே நிற்கிறாங்க, புதன்கிழமை வராதவங்க வெளியே நிற்கிறாங்க, வெள்ளிக்கிழமை வராதவங்க வெளியே நிற்கிறாங்க. வெளியே நிற்கிறவன பிசாசு ஈஸியா தள்ளி விட்டு போயிட்டே இருப்பான். ஆனா கர்த்தருக்குள் நிற்கிறவனுக்கு கர்த்தரே துணையா இருப்பார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆசீர்வாதம், வெற்றி நம்மை தேவனிடத்திலிருந்து மிக அதிகமான தூரத்திற்கு நம்மை கொண்டு போய் விடுகிறது. ஆனா கடினமான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் வரும் பொழுது அதை நாம் தேவனிடத்தில் அதிகமாய் கிட்டி சேர உதவி செய்கிறது. அதனால்தான் கர்த்தர் என்ன பண்றாரு, நிறைய பேருக்கு சக்சஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்சம் வெற்றி, கொஞ்சம் ஆசீர்வாதம் ஸ்டார்டிங்லேயே ஸ்டம்பிள் ஆயிடுறாங்க. ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு டைம் இல்லாம போயிருது, பிஸி ஆயிடுறாங்க. ஆண்டவருக்கு தேட அவங்களுக்கு மனம் இல்லாமல் போய் விடுகிறது. எல்லாரும் சொல்றாங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் சொல்றேன், யாருமே உங்களை பார்க்காத நேரத்துல உங்களை தேடி வந்து ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரே. அவர் தான் உங்களை தேடி வந்து உளையான சேற்றில் இருந்த உங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்தாரே. தனியா இருந்த உங்களை ஆண்டவர் கனிமரமாய் மாற்றினாரே. கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்தாரே, இன்னும் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரே. உங்களை ஜெயிக்க வைக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார், நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்பதற்கு எவ்வளோ யோசிக்கிறோம். ஜெபம் வரும்போது எத்தனையோ பேர் நான் பார்க்கும்போது உங்களை பார்த்து நான் கோபப்படவில்லை, பரிதாபப்படுகிறேன். ஆண்டவர் வைத்திருக்கிற வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள். ஆண்டவர் வெற்றியை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? God is not concerned about your success, but he is concerned about your character. ஆண்டவர் உங்க குணாதிசயங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் வெற்றியா இருக்க வேண்டும், நல்லதுதான். ஆனால் நீங்கள் நித்திய வெற்றியாய் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் சொல்ற சக்சஸ் வேற மாதிரி. நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க அது வாங்கிட்டோம், இது வாங்கிட்டோம், பைக் வாங்கிட்டோம், பெரிய கார் வாங்கிட்டோம், நிறைய வீடுகளை செஞ்சிட்டோம், எங்க கம்பெனி எல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் நல்லது. உண்மையான சக்சஸ் எது தெரியுமா? வானத்திலே ஒரு எக்கால சத்தம் சீக்கிரமாய் கேட்கப்பட போகிறது. அன்றைக்குதான் உண்மையான சக்சஸ் தெரிய போகுது. ஒரு கூட்டமான ஆத்துமாக்களை கர்த்தர் தன்னோடு சேர்த்து கொள்ள ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதுதான் ரியல் சக்சஸ், அதுதான் உண்மையான வெற்றி. யார் கர்த்தரோடு போக போகிறார்களோ, ஆயத்தமாய் இருக்கிறாங்களோ, அதுதான் உண்மையான வெற்றி. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு வெளியே 10 கார் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட முடியாது. ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்பட்டால், ஆண்டவருடைய வருகையில கைவிடப்பட்டு போவோம் என்று சொன்னால் நாம் தோற்று போனவர்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் இன்னொரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் உசியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த உசியா ராஜாவை 16 வயதில் ராஜாவாய் மாற்றுகிறார். 16 வயசுல டீனேஜ்ல கர்த்தர் ராஜாவா மாத்துறாரு. அவனுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறாராம். 26 அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா உசியாவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும்.
14ஆம் வசனம் வாசிக்கலாமா? 26:14. 2 நாளாகமம் 26:14. இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராகளையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். கோபுரங்கள் மேலும் அடங்குகள் கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிப்பதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. சத்தமா ஒரு ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. 16 வயசு பையன் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அவனோடு இருந்தா எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறார். அவன் பலப்பட மட்டும் ஆச்சரியமான, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சாட்சியா சொல்ல முடியும்? ஆண்டவர் ஆச்சரியமா எங்களை எத்தனையோ முறை நடத்தி இருக்கிறார். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற ஆண்டவர் புதிய துவக்கங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கை உயர மாட்டேங்குதே, உணர்வுள்ள இருதயம் இல்லையே, ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார் நிறைய பேரால உண்மையா சொல்ல முடியலையே. அல்லேலூயா. எப்படி அனுகூலம்? ஆச்சரியமான அனுகூலம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, எனக்கு உதவி கிடைக்குமான்னு வந்திருக்கிறீங்களா? கர்த்தரை நம்புறவங்களுக்கு ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாகும். நினைக்காத இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான அனுகூலங்களை ஆண்டவர் தருவார். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் பலப்பட்ட போது. இதைதான் கண்டிப்பா எல்லாரும் வாசிக்கணும். வாசிக்கலாமா? அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமான அனுகூலங்கள் வரும் பொழுது, வெற்றி வரும் பொழுது அவனுக்குள்ளே பெருமை, மேட்டிமையான கண்கள், மேட்டிமையான இருதயம் வந்துவிட்டது. எப்படி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா, ஆண்டவருடைய கிருபையினால் நடக்கிறது, நம்முடைய பலத்தினால் அல்ல என்று சொல்லி யார் ஆண்டவரின் மேல் சாய்ந்து கொள்ளுகிறானோ அவன்தான் உண்மையுள்ள வெற்றியை, பரிபூரண ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஆசீர்வதித்த உடனே அநேகருடைய மனம் மேட்டிமையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்க ட்ரெஸ் மாறலாம், உடை மாறலாம், வேற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தரலாம், நல்லது. ஆனால் உங்கள் மனம் மேட்டிமையாய் மாறிவிடக் கூடாது. கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் வரும்போது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஆண்டவருக்கு தான் முதலிடம். அவர் முன்னாடி போய் நான் சாஷ்டாங்கமாய் விழுவேன். சாமுவேல் சொல்றார், தீர்க்கதரிசி, இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கலன்னா நான் பாவம் செய்தவனாய் இருக்கிறேன். நிறைய பேர் பாவம்னா கொலை பண்றது, கொலை செய்யறது, திருடுறது, என்னென்னமோ நினைக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியான அந்த காலை நேரத்தில் சொல்றாரு, நீங்க சபையோட சேர்ந்து ஜெபிக்கலனா நீங்க பாவம் செய்தவர்கள். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் உங்கள் வெற்றி ஆண்டவருக்கு உங்களுக்கும் நடுவில் நிற்கும் என்று சொன்னாள். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்கு நடுவில் நிற்கும் என்று சொன்னாள். உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் நின்று போயிடும் பிரதர், சிஸ்டர், நின்று போயிடும். அதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. உங்களை வெற்றியின் மேல வெற்றியை அடைவதற்கு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆரம்பத்திலேயே நின்றாதீங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்டா மாற வேண்டாம். ஆண்டவர் அதனாலதான் சில நேரத்துல இந்த ஸ்கூல் பஸ் எல்லாம் பாருங்க, அவங்க ரொம்ப ஃபாஸ்டா போக கூடாது, அவங்களுக்கெல்லாம் ஸ்பீடை ஆண்டவர் ஸ்பீட் கவர்னன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி அநேகருக்கு ஆண்டவர் சில நேரத்தில் வெற்றி உடனே நினைக்கிறேன், நான் உடனே அங்க ரீச் ஆகணும் நீங்க நினைச்சாலும் ஆண்டவர் உங்களை ஸ்லோ டவுன் பண்றாரு. நீங்க உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அவங்களாம் சீக்கிரம் வந்துட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இல்ல, கர்த்தருடைய ஸ்பீடிங் கண்ட்ரோலர் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். எதுக்குன்னா நீங்களும் நான் அழிந்து போகாதபடி. உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன்னத பாட்டு
8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இதுதான் சக்சஸ் உடைய கீ. கர்த்தர் ஜெயத்தை தர வேண்டும். சக்சஸோட சாவி என்ன தெரியுமா? தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிறவன். நேசர் மேல சார்ந்துக்கணும். வெற்றி வரும்போது சிலுவையின் மேல் சார்ந்து கொள்ளுகிற அனுபவம். எப்படி இதெல்லாம் நடக்குது? இதெல்லாம் என்னால் உண்டானதல்ல, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், எல்லா கணமும் அவருக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி சிலுவின் பின்னாக தன்னை மறைத்து கொள்ளுகிறவன் வெற்றி பெறுகிறவன். இன்னைக்கு அநேகரை பிசாசு பெருமையினால், அகந்தையினாலும், சுயத்தினாலும், தன்னிச்சையினாலும் அவன் நிறைத்து வைக்கிறான். ஏன் என்று சொன்னால், நீங்கள் ஜெயிக்க கூடாது என்று பிசாசு வேலை செய்கிறான். ஆனா கர்த்தர் உங்களை ஜெயிக்கிற வரைக்கும் நான் கூடவே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அப்பா சொத்தெல்லாம் வச்சிருக்கிறாரு. சின்னவன் உடனே எனக்கு சக்சஸ் வேணும், உடனே நான் செய்ய வேண்டும், எனக்கு கொடுங்க, இப்பவே கொடுங்க. சொத்தை பிரிச்சு உடனே அப்பா ஒண்ணுமே பேசல, அன்புள்ளவர், கேட்ட உடனே கொடுத்துட்டார். இளைய குமாரனுடைய கதை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அவன் வேசியினிடத்தில் பணத்தை செலவழித்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டான். ஆனா மூத்த குமாரனோ அப்பாவோட வீட்டிலிருந்து அப்பா சொல்லுகிற வேலைகளை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனசுல கஷ்டம் இருந்துச்சு. ஐயோ, என்னோட சின்ன பையன் என்னென்னமோ செய்யறான், நான் அதெல்லாம் செய்ய முடியலையே. அந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. உங்களை வேற யாரோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அப்பாவுடைய கரத்தில் அடங்கி இருங்கள். அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்ப வெற்றி கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்றான் இளைய குமாரன். மூத்த குமாரனோ அப்பாவுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறான். அவருடைய வார்த்தைக்காய் நீங்க காத்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க அவர் கொடுக்கிற வரைக்கும், அவர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், அவருடைய நேரம் வரும் வரைக்கும், என் நேரத்தில் இல்லை ஆண்டவரே, என் டைமிங்ல இல்லை, என்ன மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் லேட்டா போயிட்டு இருக்கேன் இல்லை. நீங்கள் நித்தியத்தை அடைய வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். நீங்க பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். அதற்காக அவருடைய டைமிங் எவ்வளவு லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அது தாமதமே இல்லை. அல்லேலூயா. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியும் என்று பக்தன் பாடுகிறான். அல்லேலூயா. எப்படி தெரியுமா கர்த்தரை விசுவாசிக்கணும்? ஆபிரகாமை போல் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஒரே பேரான குமாரனை ஈசாக்க எனக்கு ஒரு 100 வயசாயிடுச்சு, ஒரே ஒரு பையன் தான் பிறந்திருக்கிறான். அந்த ஈசாக்கு மேல ஏகப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்குது. கர்த்தர் ஆபிரகாமை வெகுவாய் ஆசீர்வதித்தார். அவங்க கூட ஒரு 300 பேர் இருந்தாங்க. ஆபிரகாமோட பெரிய போர் வீரர்கள்லாம் கிடையாது, குசியால படிச்ச மாதிரிலாம் இல்ல, சாதாரண ஆடு மேய்க்கிற 300 பேர். ஆபிரகாம் அந்த 300 பேரை வச்சு 4 ராஜாக்களையும் அவன் ஜெயிக்கிறான். அல்லேலூயா. இது எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜெயத்தை யார் கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தரே ஜெய கிறிஸ்து. அவரே ஆபிரகாமுக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர், அவனுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்தவர். ஈசாக்கையும் கொடுத்தாரு. கொஞ்சம் லேட்டா தான் கிடைச்சிச்சு, இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஈசாக்க கொண்டு வந்து எங்க வைக்கணும்? ஏதோ ஒரு இடத்துல இல்ல, நான் உனக்கு சொல்ற இடத்துல கொண்டு வந்து வைக்கிறியா? ஆண்டவரை பிலீவ் பண்ண முடியுமா? ஆண்டவரே, நான் எனக்கு அது தெரியும், இது தெரியும், எனக்கு எல்லாம் அது பண்ணணும், இது பண்ணணும், நிறைய காரியத்தை ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களே. கர்த்தர் சொல்றாரு, அவர் சொல்ற ஒவ்வொரு நாளும், அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா போதும். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் உங்களை வெற்றிக்குள்ள கொண்டு வந்து உங்க தலையை உயர்த்துவது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனா நீங்க ஆபிரகாம் மாதிரி விசுவாசிக்கணும். ஈசாக்க கொண்டு போய் வெயின்றாரு, பலி கொடுன்னு சொல்றாரு. ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த ஈசாக்கு செத்து போனாலும் பரவாயில்ல, இன்னொரு புதிய குழந்தையை தருவாரோ இல்ல இதே ஈசாக்க உயிரோட எழுப்புவாரோ, அது அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அதிகாரத்தை விசுவாசிக்கிறீங்களா?
ஆண்டவருடைய சாவரினிட்டியை நீங்க பிலீவ் பண்றீங்களா? கர்த்தர் தான் என்னை எல்லா இடத்திலும் வச்சிருக்கிறார். கர்த்தர் தான் எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் அவருடையது. நேற்று உபவாசத்தில் சொன்ன நினைக்கிறேன், எல்லா அதிகாரங்களையும் கர்த்தர் தான் வைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த கணவருக்காக நன்றி சொல்றீங்களா? கர்த்தர் கொடுத்த மனைவிக்காக நன்றி சொல்றீங்களா? கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்றீங்களா? கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரருக்காக நன்றி சொல்றீங்களா? கர்த்தர் கொடுத்த சபைக்காக நன்றி சொல்றீங்களா? கர்த்தர் கொடுத்த கேர்சல் லீடர்ஸ்க்காக நன்றி சொல்றீங்களா? கர்த்தர் கொடுத்த டிவிஷன் லீடர்ஸ்க்காக நன்றி சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிற பெஸ்ட ஈசாக்க பலிபீடத்தின் மேல் வையுங்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூடவே நான் இருப்பேன், எதுவரைக்கும் இருப்பேன். நான் உன் தேவனாகிய கர்த்தர். அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். உனக்காக ஆண்டவர் வேலை செய்ய ஆரம்பிப்பார். நீ அவர்களை சங்கரித்து தீரும் மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் சக்சஸ் நம்மளை ஸ்பாயில் ஆக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும் எந்த வெற்றியை, எந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுது தர வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும்னு நம்புறவங்க ஒரு நல்ல ஆமென்னு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் உங்களை ஜெயத்துக்குள் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆண்டவர் வச்சிருந்தா அதுக்குன்னே லெசன்ஸ் உங்களுக்கு தருவார். ஒன்னாவது படிக்கிற பிள்ளை வெளியே போய் காலேஜ் புக் எடுத்து பார்த்து ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியலையே, கவலைப்படாதீங்க. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருப்பீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு வேண்டிய எல்லா நட்சத்திரங்கள் எல்லாம் சங்கீதத்துல வாசிச்சோம், அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒண்ணுக்கு என்ன வச்சிருக்கிறாரா? பேரு வச்சு அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிற காக்காவுக்கு கூட ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாரே. அவருடைய சொந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களை ஆண்டவர் நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? உங்களுக்கு வேண்டிய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாரா? விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய வசனத்தை, ஆகாரத்தை உனக்கு வேண்டியது ஆண்டவர் தருவாரா? இல்ல நீதான் போய் தேடி தேடி அலையணுமா? ராஜாவோட பிள்ளை அலையாது, வீட்டுல உட்காந்துருக்கோம், அதுக்கு ஆகாரம் கொடுக்கப்படும். நீங்க ராஜாவோட பிள்ளைனா நீங்க அலைஞ்சு ஐயோ எனக்கு சாப்பாடு போடுங்க, அலையாதீங்க. சாப்பாட்டுக்கே இல்லாத பிள்ளைங்க தான் அலையுவாங்க. நீங்க ராஜாவோட பிள்ளைங்க. உலக ஆசீர்வாதத்துக்கு அலையாதீங்க, ஆவிக்குரிய உணவுக்கு அலையாதீங்க. இதை சொல்லித்தர எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்பவாவது உங்களிடத்தில் பேசுவார். ஆமேனா? ஏதாவது 1-2 காரியங்களை உங்களுக்கு சொல்லி தருவார். அப்படியா? சகல, ரொம்ப பிடிச்ச வார்த்தை, சகல சத்தியத்தையும் அவரே உங்களுக்கு போதிப்பார். அவரே உங்களுக்கு போதிப்பார். முன்னாடி நிக்கிறேன்னா எல்லாத்தையும் சொல்லித்தர முடியாது, எல்லா நேரம் உங்களோட வர முடியாது, வேற யாரும் வர முடியாது, நீங்க டிவியில பார்க்கிற ஆட்கள் வர முடியாது. ஆனா ஒருத்தர் வர முடியும். அந்த ஆவியானவர் உங்க கூட இருந்தா உங்களை ஜெயமாய் நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். அது வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை வெற்றியாய் இருக்க பண்ணுவேன். நீ அங்கெங்க ஓடிட்டு இருக்க வேண்டாம், நீ வேற யாரையோ பார்த்து நீ கலங்க வேண்டாம். ஐயோ அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, அவங்களுக்கு இது கிடைக்குது, இது கிடைக்குதே நினைக்க வேண்டாம். ஏன்னா நீ அவருடைய பிள்ளை, இந்த சபை கர்த்தருடையது, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்த பரம மேய்ப்பன் இருக்கிறார். எனக்கு வேண்டியவைகளை எனக்கு கொடுப்பதற்கு அவர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எழும்பி நிற்கலாம். குனிந்து தூக்கி நீரே பெரியவனா நீரே, உமது காருண்யத்தா பெரியவனா நீரே, குனிந்து தூக்கி நீரே. சபையின் சத்தம் எழும்பட்டும். ஆண்டவர் உங்களை பெரியவனா கர்த்தர் பார்க்கிறாரு. உமது காருண்யத்தால்
நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானப்பா. தூயவர் தூயவர், இன்னும் ஒரு முறை தூயவர் தூயவர் தூயவர். ரெண்டு கரங்களை உயர்த்த முடியும், ரெண்டு கரங்களை உயர்த்தி தூதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானப்பா. தூயவர் தூயவரே, ஆறுதல் நீதானப்பா. தூயவர் தூயவரே, ஆறுதல் நீதானப்பா. தூயவர் தூயவரே. ஆண்டவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அம்மா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. Thank you Father. Hallelujah. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவன் அடைக்கலமாக, ஆறுதலாக, கோட்டையாக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறதான எதிரிகளை நீங்கள் துரத்த வேண்டியதில்லை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தருடைய யுத்தம் கர்த்தருடையது என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சூழ்நிலைகள், மனுஷிக ஆவிகள், பலவீனங்கள், அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றும் ஜெயமாய் மாற பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே, ஓ ஹல்லேலூயா, உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நான் எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, என் ஜீவனுள்ள வரைக்கும் நான் எரிந்து கொண்டே இருப்பேன் என்று வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தினவளாக, ஓ ரிதா லக்கரபா, உமக்காக நான் எரிந்து கொண்டே இருப்பேன். மிஷனரி ஸ்தலங்களை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். மிஸ்திரி ஸ்தலம் என்பது சொன்னால் அங்கு பாடுகள், மிஷனரிகள் பாடுகள், குடும்பத்தை விட்டு போய் பாடுபடுகிற ஒரு இடம். ஆனாலும் இன்றை காலகட்டத்திலே நம்மை சுற்றி மிஷனரி தலங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறதை நாம் மறந்து போக கூடாது. நாம் எழுந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். யாரெல்லாம் தேவனுக்கு எரிந்து கொண்டு தேவனுடைய தீபத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறீர்களோ, உங்கள் கரங்களை தயவு கூர்ந்து ஆண்டவருக்கு நேராக, நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக இரத்தத்தையும் ஜீவனை கொடுத்து என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர் அல்லவா. அநேகரை நீதிக்குட்படுத்துகிற பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்கப்பா. எங்களுடைய சிறையிருப்பை திருப்புங்க ஆண்டவரே. ஓ ரிதா ரக்கபனா சத்துரபலமா ரிதா நபரக்கரபலமா. உன் சூழ்நிலையை கண்டு நீ பயந்து போகாதே. ஜெயித்த கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. ஓ ரிதா ரக்கரபா, ஓ ரிதா நபரபன சதுரபரபா. நான் உனக்காக யுத்தம் செய்வேன். நானே தேவன் என்று அறியும்படிக்கு என் குடும்பத்துக்கு விரோதமா ஆண்டவரே, எங்கள் சபைக்கு விரோதமா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமா எழும்பி வருகிற எல்லா சத்துருக்கள் வெள்ளம் போல் வரும் பொழுது ஆவியானவர் விரைந்து வந்து ஜெயக்கொடியை ஏற்றுகிறவராய் இருக்கிறேன். இன்று கண்ட எகிப்தினை நாங்கள் பார்ப்பதில்லை. இன்று கண்ட தோல்வியை நாங்கள் பார்ப்பதில்லை. இன்று கண்ட அவமானத்தை நாங்கள் பார்ப்பதில்லை.
ரிதா ரக்கரபரபா. இன்று கண்ட எல்லா சோர்வுகள் பலவீனங்களை இனி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்ப்பதில்லை. ஓ ரிதா ரக்கரபா. ஜெயித்த கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறீர். ஓ தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முகங்கள் உம்மேலே பதித்து விடுகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் உம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா? உம்மை விட்டு நாங்கள் எங்கள் கண்களை அங்கும் இங்கும் பாராதபடிக்கு சிலுவையிலே எனக்காக இரத்தத்தை கொடுத்த தேவனை நோக்கி பார்க்க, பாவத்தை உதறி தள்ளிவிட்டு லக்கை நோக்கி ஓடத்தக்கதாக புதிய மனுஷனாய் மாற எவைகளை விட வேண்டுமோ, எவைகளை பலிபீடத்தில் நான் வைக்க வேண்டுமோ அவளை வைத்து விட விரும்புகிறேன் ஆண்டவரே. சுயம் சாகட்டும் ஆண்டவரே. சுத்தாவி எனக்குள்ள வைங்கப்பா. நிலைவரமான ஆவி எனக்குள்ள வைங்க ஆண்டவரே. தேசம் பாலாய் போகாதபடி இந்த சபை திறப்பில் நிற்கிற சபையாய் மாறட்டும். தேவனுடைய இதய துடிப்பை புரிந்து கொள்ளுகிற சபையாய் மாறட்டும். ஊழியருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியரை அக்கினியாய் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த சேலம் பட்டணத்தில் இந்த சபை கலங்குற விளக்கத்தை போல அநேகரை நீதி கொடுத்து படுத்துறதான கிருபையை தாங்கப்பா. ஊழியக்காரை ஆசீர்வதிங்க, வரை பயன்படுத்துங்கப்பா. உடைய கிருபையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.